Hello friends, இப்போ சாம்சங் கேலக்ஸி கோர் எப்படி லாலிபாப் ரேம் மாற்றுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் 8262 ரூட் பண்ணிவிட்டு கஸ்டமர் ரெக்கவரி ப்ளாஸ் பண்ணிவிடுங்க. ப்ளாஸ் பண்ணிவிட்டு ரெக்கவரி மோட் போங்க. குயிக் பூட் போனால் போகலாம், இல்லை பவர் பட்டன், வால்யூம் ஹோம் பட்டன், வால்யூம் டவுன் அது மூலியமும் போகலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆப்ஷன் அது போங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே இருந்து பண்ணுங்கள். முதல்ல வந்து ரேம் வந்து பேக்கப் எடுத்துங்க. பேக்கப் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஓகேங்களா? முதல்ல வைப் போங்க. வைப் போயிட்டு அட்வான்ஸ் வைப் அது பார்த்தீங்கன்னா டெலிவரி கேஷ், சிஸ்டம் கேஷ், டேட்டா கொடுத்துட்டு ஸ்வைப் பண்ணுங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பார்த்தீங்களா, இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா லாலிகேப் ராம் பில்ட் 3 கொடுத்துட்டு ஷோ பண்ணுங்க. ஓகே ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் நவ் ஷோப் டு ரீபூட். முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பூட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாலிபாப் ரேம் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல் நம்ம ஃப்ளாஷ் பண்ணியாச்சு லாலிபாப் ரேம். பார்த்தீங்கன்னா லாலிபாப் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5.1 லாலிபாப். லாலிபாப் ஓகேங்களா?
நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா? ஓகேங்களா? வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.